பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லக்கடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி ஆரம். இப்போ நீங்க பரிகாரம் செஞ்சுட்டே இருக்கீங்க, அது பலிக்குமா பலிக்காதாங்கிறத எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது தான் ஒரு விஷயம். அது உங்களுக்கு ஒரு கல்யாண காரியம் வச்சுக்கோங்க, எத்தனையோ சொல்லியிருக்கேன் பரிகாரம். அந்த பரிகாரம் நடந்துட்டே இருக்கும் போது நம்ம அப்படி ஒரு இடத்துல கிராஸ் பண்றோம், ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த கோவிலுக்கு போனா நல்லது நடக்கும்னு சொல்றாங்க, இந்த கோவிலுக்கு போலாமா அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த கோவில் ஞாபகம் வரும் உங்களுக்கு. அதாவது கோவில்னு ஒரு வார்த்தை கேட்டாலே பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு முதல்ல போயிடுங்க, அப்ப உங்களுக்கு பரிகாரம் பலிக்கும். இரண்டாவது, இந்த கோவிலை வச்சு ஸ்பெசிபிக்கா பேசுறாங்க, பக்கத்துல ஒரு நாகாத்தம்மன் கோயில் இருக்கு, அந்த கோயில்ல போய் ஒரு 3 சுத்திட்டு வந்தா போதுண்டா, மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கு, ஏதோ நான் நினைச்சது நடக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு விஷயம் உங்க காதல விழும், அசரீரியாக விழும். யார் பேசுறான்னே தெரியாது, எங்கேருந்து பேசுறா தெரியாது, ஆனா அது மட்டும் உங்க காதல ஒலிக்கும் பாருங்களேன். அப்ப உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு டக்குன்னு போய் ஒரு 3 சுத்திடணும். இந்த மாதிரி ஒலித்தால் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பரிகாரமானது கண்டிப்பாக பலிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது அசரீரியாக எங்கேருந்து யார் பேசுறான்னே தெரியாது. இது நீங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனசுல போவோம், எவனோ 2 பேரு சீக்கிரம் போட அந்த விஷயம் நடந்துரும் போ அப்படிம்பாங்க, யாருக்கோ யாரோ சொல்ல போ நமக்கு அந்த விஷயம் நடக்கும். அதே மாதிரிதான் இதுவும். பரிகாரம் என்பது மனசுக்காக செய்யக்கூடியது ஒண்ணு, அந்த நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனை வைத்து செய்யக்கூடியது இரண்டாவது, இல்லையா? அந்த பரிகாரம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்துலதான் இங்க இருக்கு. பரிகாரத்தை நாம் செய்து கொண்டே இருக்க ஏதோ ஒரு அசரீரியானது உங்களது காதிலே விழுந்தால் அது நிதர்சனமான உண்மை, அது பலிக்கும், அது கண்டிப்பாக பலிக்கும். நீ எப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கல்யாண தடை இருந்தால் 54 விரலி மஞ்சளை மகாலட்சுமிக்கு சாற்றி வர கல்யாண தடை நீங்கும் என்று நான் ஒருத்தருக்கு சொன்னேன். யாரோ ஒருத்தர் அங்கு சொல்லி கொண்டிருக்கிறார், ஆமா அது மாதிரிதான் நிறைய நடக்குதுன்னு. அவங்க சாத்துனாங்க, நடந்துருச்சு கல்யாணம். 3 வாரம் தான் போட்டேன், 5 வாரம் சொன்னேன், 3 வாரம், ஆனா 2 வாரம் தொடர்ந்து போட்டாங்க, நல்லா இருக்காங்க இன்னைக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி குழந்தை பிறப்பதற்கு நாம் ஒரு பரிகாரம் செய்து கொண்டு இருப்போம். ஒவ்வொரு வாரமும் நாம் அங்க போவோம், யாரும் வரமாட்டாங்க. ஒரு வாரம் போவோம் பாருங்க, நிறை மாத கர்ப்பிணி வருவாங்க, அங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்தோடனே நமக்கு அப்படியே இருக்கும் பாருங்க ஒரு வைப்ரேஷன், ஆஹா நிச்சயமா எனக்கு குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? இதுதாங்க உங்களது பரிகாரம் நிறைவேற போகிறது என்று கடவுள் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதே மாதிரிதான் கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனை அடைக்கணும்னு நான் ட்ரை பண்றேன், ஆனா முடியல. திடீர்னு ஒருத்தர் வராரு, திடீர்னு 2 பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க, ஐயா போன மாசம் உங்ககிட்ட ஒரு 1500 ரூபாய் கடன் வாங்கினேன்ல, இந்த 1500 ரூபாய் திருப்பி கொடுப்பாங்க. நாம் அங்க அந்த இடத்துல எதேச்சியாக நிற்போம். அப்பதான் நமக்கு தோணும், ஆஹா நிச்சயமா என்னுடைய கடன் அடைந்து விடும், நான் கடன்காரனாக இருக்க மாட்டேன், இனிவரும் காலங்களிலே என்னுடைய கடன் எல்லாம் அடைந்து விடும். அதே மாதிரி தாங்க தங்கம் வாங்குறது. தங்கம் என்னுடைய மகளுக்கு, அதாவது ஒரு சின்ன குழந்தை பெண்ணாக பிறந்து விட்டால்னாலே அவளுடைய ஒவ்வொரு பருவத்துக்கும் நகை சேர்க்க ஆரம்பித்து விடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அம்மா, நகை ஏறிக்கொண்டே இருக்கிறது, என்னுடைய பெண்ணுக்கு நகை வாங்க வேண்டும், ஏற்கனவே நான் அதற்கான சேமிப்புலாம் வச்சுட்டேன், ஆனா போய் வாங்கி கொண்டு வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க மனசுல. திடீர்னு ஒரு அம்மா வரும் பாருங்க, நானே இந்த கடைக்கு போன, நானும் எங்க வீட்டுக்காரன் எதேச்சியா போனோம், திடீர்னு எங்க வீட்டுக்காரர் 5 பவுன் நகை வாங்கி கொடுத்துட்டாரு பாருங்கன்னு காட்டும் போதுதான் நமக்கு தேனும், ஆஹா இது ஒரு அசரீரி, அப்ப என்னுடைய மகளுக்கு நான் நகை வாங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசரீரி தான். இதுல பரிகாரம் ஈஸியாக பலித்து விடும். இதெல்லாம் பரிகாரம், உங்களது பரிகாரம் பலிக்க போகிறது என்று அர்த்தம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எந்த ஒரு நெகட்டிவையுமே
மனசுல கொண்டு போய் நிலைநிறுத்திக்க கூடாது. எல்லாம் பாசிட்டிவ் அப்ரோச்சாவே நம்ம போனா நமக்கு பரிகாரங்கள் ஈஸியாக பலித்துவிடும். ஆனா பரிகாரம் பண்ணும்போது ஒன்னொன்னா நீங்க நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்னொன்னா நோட் பண்ணுங்க. ஒரு விஷயமா விளக்கேத்துறதுல இருந்து பாருங்களேன். ஒரு விளக்கேத்துறதுக்கு போவோம் கோவிலுக்கு, ஏதோ ஒரு மனசுல நினைச்சுட்டே போவோம். யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசுவாங்க, பா நீ நினைச்சது நடக்கும் போயிட்டே இரு. அதுவும் ஒரு பரிகாரம் தான். அப்ப அந்த பரிகாரம் பலிக்கும் என்று கடவுளே நம்மளிடம் வேறொருவர் மூலியமாக தெரிவிக்கிறார் என்று அர்த்தம். அதனால பரிகாரம் ஐயோ பலிக்கலையே, பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. பரிகாரம் நீங்க கண்டினியூஸா செய்யுங்க. ஒரு நாள் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். என்னென்ன கிழமையில சொல்லியிருக்கோமோ அந்தந்த கிழமையில அது ஒரு பரிகாரத்துக்கும் ஒரு கிழமை, ஒரு நாள், ஒரு நட்சத்திரம் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கேத்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களது பரிகாரம் நிச்சயமாக பலித்து பலனை கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரில் கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.